ஷலோம் ஷலோம் ஷலோம். கர்த்தரின் ஆசீர்வாதம். அதுக்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆசீர்வதிப்பட்ட இந்த காலை வேலைக்கு நன்றி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த என்னாகும் 8ஆம் அதிகாரத்தில் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம், நீர் என்ன பேச போகிறீர் அப்பா, நீர் எங்களை மறுத்து பேச நம்ம செபிக்கிறோம். எங்களை மறைத்து நீ வெளிப்படுங்க பரிசுத்தாவினை பேசுகிறோம். நீங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏசப்பா, நாங்களெல்லாம் ஆண்டவரை தகப்பனே, நீரே ஆண்டவர் ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்க நன்றி செலுத்துகிறப்பா. இந்த எரேமியா தகப்பனே 8ஆவது அதிகாரத்தில் உங்கள் வல்லமை விளங்கட்டும், உங்களுடைய கிருபை விளங்கட்டும், உங்களுடைய தயவு விளங்கட்டும் தகப்பனப்பா. ஆவியானவரே, உங்கள் கிருபை உங்கள் பிரசன்னத்தோட ஆசப்பா தகப்பனே. இந்த எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றி நீ உதவி செய்யுங்கப்பா. தடைகள்லாம் நீர் நீக்கி போடுங்க. நீர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. இயேசு நொச்சு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஷலோம் ஷலோம். நாம் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற பகுதி எரேமியா 8ஆவது அதிகாரம். ஆமேன். இது நம்ம முன்பாக நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமேன். இது அந்த எரேமியா தீர்க்கதரிசி விசேஷமாக யூதா ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். யூதா ஏனென்றால் யூதா பின்மாற்றத்தில் போகும்போது அவர்கள் எப்படியாவது ஒரு விசை அந்த மனம் திரும்ப மாட்டார்களா என்ற எண்ணத்தில் தேவன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 8 அதிகாரங்கள் எரேமியா விசேஷமாக தேவாலயத்தின் வாசலிலிருந்து இது பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கமாக சொல்லப்படுகிறது. அவர் அநேக இடங்களில் போய் ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லினார். இந்த பிரசங்கம் என்னென்னா, தேவாலயத்தின் வாசலில் போய் நின்று ஆசாரிகளுக்கும் அந்த தீர்க்கதரிசிகள் மக்களுக்கும் சொல்லுகிற ஒரு அறிவுரையாக இருக்கிறது, ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஆமென். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அல்லது தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஆமென். தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதை 2 பெரிய பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வீழ்ந்தவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள். இது பார்த்தோன்னா 1 3 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். வீழ்ந்தவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள். அதில் 1 3 இன்னொரு தலைப்பு நம்ம சொல்லலாம், தேவனுடைய தீர்ப்பில் வீழ்ந்தவர்களின் நிலை. ஆமேன். தேவனுடைய தீர்ப்பில் வீழ்ந்தவர்களின் நிலை. ஏனென்றால் இந்த யூதாவுக்கும் ஆண்டவர் கொடுத்த தீர்ப்பு வரப்போகிறது. அதில் அவள் வீழ்ந்த பிறகு அவளுக்கு என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கடுமையான தீர்ப்பை எரேமியா தரிசனத்தில் காண்கிறார். ஆமேன். இந்த 7ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறதுன்னு இந்த எரேமியா தரிசனத்தில் காண்கிறான். இது பொதுவாக அந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடத்துல ஒரு மேபி அவர் இந்த தரிசனத்தை கண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. அவர் எப்படி இந்த தரிசனத்தை கண்டிருப்பாரோ, எல்லாமே அழுகிய பிணங்களும் நிரம்பி இருக்கிறதையும், அங்கே இருக்கிற அந்த பறவைகள் அந்த எச்சத்தை அவர்கள் சாப்பிடுவதையும் பார்த்து மிகவும் ஒரு கதி கலங்கின ஒரு சூழ்நிலை. ஏன்னா யூதா ஜனங்கள் எப்படி இருக்காங்க, யூதாவுடைய ஜனங்களுடைய எலும்புகள் இப்படி இருக்கிறது என்று அவர்கள் மிகவும் ஒரு டெரிபிளான ஒரு சூழ்நிலை தான் இந்த எரேமியா இந்த தரிசனத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்தவர்களின் உடலை இருக்கிற எலும்புகளை சிதறிக்க ஒரு செயல் மிகுந்த ஒரு வெறுப்புணர்வை காண்பிக்கிற ஒரு செயலாக இருந்தது. ஆமேன். இறந்து போகிறது ஒரு சூழ்நிலை, ஆனால் இறந்து போன எலும்பு, ஆனால் அந்த இறந்து போவருடைய எலும்பை கூட எடுத்து திரும்ப அந்த எலும்பையும் சிதறடிக்கிற ஒரு செயல் மிகவும் ஒரு மோசமானது, மிகவும் ஒரு வெறுப்புணர்வை காண்பதாக இருக்குது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்புணர்வு, தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள்? ஆமேன். ஏனென்றால் நம்ம பின்வரும் வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புகளை சேகரிக்கிற பழக்கம், இந்த எலும்புகளை அடக்கம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இஸ்ரவேலருக்கு பொதுவாக இருந்தது. ஆமேன். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிட்டு கொண்டான். ஆமாம். ஏனென்றால் யோசேப்பு அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஏன்னா இஸ்ரேலுக்கு பொதுவான கலாச்சாரம் எலும்புகளை சேகரித்து அதை தான் வைத்து இப்போ நம்ம கல்லறை என்று சொல்லுகிறோம். ஆனால் இஸ்ரேலுக்கு கோகையில் எலும்புகளை வைத்து அதை தான் அவருடைய மூதாதையருடைய சொத்தாக, மூதாதையர்களுடைய வழிபடுகிற ஒரு ஸ்தலமாக காணப்படுவாங்க. அப்போ இந்த எலும்புகள், அந்த எலும்புகள், அதாவது மூதாதையர் நினைவு கூறுறதுக்கு கூட
ஒரு ஆப்ஷன் இல்லாதபடி எலும்புகளோடு சிதறடிக்கப்படுகிற ஒரு கடுமையான தீர்ப்புக்கு யூதா ஜனங்கள் ஆளாகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அது ஏன் என்று நம்ம 2ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அவர்கள் என்ன பண்ணாங்களா? அந்நிய தேவர்களை எப்படி பண்ணாங்களா? அந்நிய தேவர்களை நேசித்தாங்களாம், 2 சேவிச்சாங்களாம், 3வது பின்பற்றினார்களாம், 4வது நாடினார்களாம், 5வது பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஏன் எதுக்கு? வானத்தின் சர்வ சேனைக்கு என்ன பண்ணாங்க? அவர்கள் என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டாங்க. ஆமென். இது எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை பாருங்கள். ஆமென். யூதா ஜனங்களை இஸ்ரவேல் இயேசு ஆண்ட தமக்கென்று தெரிந்து கொண்டார். இவர் சொந்த ஜாதி என் ஜனம் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த ஜனங்கள் தேவனை விட்டுட்டு வானத்தின் சேனைகளுக்கும் பொல்லாத அந்த விக்கிரகத்துக்கு என்ன பண்ணாங்களாம்? விக்கிரகத்தை நேசித்தாங்களாம். ஆமென். நம்ம எவ்வளோ இருக்குல்ல, நம்மளை விசேஷமாக நேசிக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களை நேசிக்கிறது, அவங்கள சேவிக்கிறது, அவங்கள பின்பற்றுறது, அவங்களே நாடி தேடி போகிறது, பணிந்து கொண்டது. ஆமென். இது மிக மோசமான செயல். ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் அந்த 10 கட்டளைகளை மிகவும் தெளிவாக சொல்லியிருப்பார். ஆமென். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனங்கள் அப்படியே ஒரு முரண்பாடாக செஞ்சுட்டாங்க. ஏன்? வேறு தேவனை உண்டாக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், வேறு தேவனை நமஸ்கரிக்க, வேறு தேவன் மேலே அன்பு கூர்ந்து அந்த தேவனை பின்பற்றாங்க. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர் என்ன பண்ண மறந்து தேவனுடைய அன்பை அவர்களை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆமென். இதனால தான் அந்த எலும்புகளோடு சுதறடிக்கிற ஒரு மோசமான சூழ்நிலை அந்த யூதா ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக நம்ம காண்கிறோம். ஆமென். இப்போது இந்த அதிகாரத்தின் 2வது பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூதாவின் பிடிவாதமான முட்டாள்தனம். ஆமென். இது 2ஆம் பகுதி முழுவதுமாக இருக்கிறது. யூதாவின் பிடிவாதமான முட்டாள்தனம். இதில் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சிறிய தலைப்பு கொடுக்கலாம். யூதா திரும்பி வர பிடிவாதமான மறுக்குதல். ஆமென். யூதா திரும்பி வர பிடிவாதமான மறுப்பு. ஏனென்றால் இவர் என்ன சொன்னாலும் பாபிலோன்கிட்ட விழுந்து போயிட்டாங்க. ஆனாலும் இவர் இஸ்ரவேல் ஜனங்க சொந்த ஜனத்தை திருமணம் என்ன பண்ணுறாங்களா? இல்லை நாங்கள் விழுறோம் சொல்லிட்டு மோசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம படிக்கலாம் 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். ஆரம்பத்தில் விழுந்தவர்கள் எழுந்திருக்கதில்லையோ என்று ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆமென். கேள்விக்குறி எதை குறிக்குது? ஒரு ஆச்சரியத்தை குறிக்குது. எப்பா எத்தனையோ பேர் என்ன விழுந்தவங்க எழுந்துப்பாங்க, இது சாதாரணமான. ஆனால் இந்த யூதா ஜனங்கள் என்ன பண்ண விழுந்தாலும் எழுந்திருக்காமல் அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. யூதா தன்னுடைய திரும்பாத குறித்து தேவனே எரேமியாவுக்கு மிகவும் ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுகிற காரியமாக இருக்குது. ஆமென். நம்ம கூட சொல்லுவோமே, யாராவது கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. எனக்கு தெரியாமல் கீழே விழுந்துட்டோம். ஏன்னா கீழே சப்போஸ் மண்ணில் விழுந்துருக்கலாம், சேற்றில் விழுந்துருக்கலாம். ஐயோ நம்ம சேற்றில் விழுந்துட்டோம், நம்ம மண்ணில் விழுந்துட்டோம், என்ன நம்மளை சுற்றிக்கிறதுக்குன்னு எழுந்திருப்பாங்க. அதை தான். ஆனாலும் இந்த யூதா ஜனங்கள் விழுந்து போகிறாங்களாம். ஆனால் அந்த எழுந்திருக்க மனமே இல்லாமல் அப்படியே தான் உட்காந்து கொடுங்க. ஆமென், அல்லது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்துப்பான். அது நீதிமானுக்குடைய காரியம். ஆனால் இந்த யூதா ஜனங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருக்கிற மனம் இல்லாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கே தெரியல, நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு உவமை சொல்லியிருப்பார். மூத்த குமாரன் இளையகுமாரன் இருப்பான். இளையகுமாரன் என்ன பண்ணுவான்? அந்த தகப்பனை விட்டு விலகி போயிடுவான். ஆனாலும் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் நடைபெறும். என்ன? தன் மனசை திரும்பும். ஐயோ என்னோட தகப்பன் வீட்டில் இவ்வளோ சொத்து இருக்கு, என்னை தகப்பன் வீட்டில் இல்லையேன்னு சொல்லிட்டு தன்னோட நினைவை விழுந்து போயிட்டான். அவன் ஏன்னா பன்றி சாப்பிட்றது கூட அந்த உணவு கூட கிடைக்கல, விழுந்து போனவன். ஆனால் திரும்பவும் எழுந்திருக்க நினைத்தான். ஆமென். ஒரு செகண்ட் யோசிச்சான், என்னோட தகப்பன் வீட்டு போனால் ஒரு வேளை எனக்கு கிடைக்குமே, தகப்பன் ஒரு வேளை எனக்கு மன திருமணம் கிடைக்குமே எழுந்திருக்க நினைத்ததால் தான் அவன் திரும்ப தகப்பனிடம் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை அவன் விழுந்ததை எழுந்திருக்க நினைக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய நிலைமை என்ன? உயிராக இருந்திருப்பானா? என்னோட ஒரு சூழ்நிலையே தெரியாது. ஆமென். அந்த நிலையை குறித்து தான் அவங்களுக்கு பயங்கரமாக சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வழித்தப்பு. இவர்கள் என்ன பண்ணுறாங்களா? எருசலேம் ஜனங்கள் வழித்தப்பு போக்குறது ஏன்னா கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கபடம் என்றால் ஆங்கிலத்தை டெசிட், அதாவது ஏமாற்றுதல். இன்னும் கபடம் என்றால் தமிழில் என்ன அர்த்தம்னா உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. ஆமென். ஒரு நபரை பிடிக்காது. ஆனால் பிரதர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், உங்களை தான் குச்சனானா நினச்சிட்டு இருந்தால் சொல்லுவாங்க. கபடமாய் பேசுதல் தான் அந்த காரியத்தை குறிக்கிறது. ஆமென், கபடம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னவா, ஆண்டவரே நான் உங்களை தான் நேசிக்கிறேன் என்று சொல்லியும் ஆனால் இருதயத்துக்குள்ளே விக்கிரத்து மேலே ஒரு ஆசை, பாவத்தின் மேலே ஒரு ஆசை, அந்த எல்லாருடைய அக்கிரமத்து மேலே ஒரு ஆசை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வாயினால் தேவாலயத்தில் ஆண்டவரே நீ தான் என் தெய்வம் என்று கபடமாக இருக்கிறாங்க. ஆமென். இந்த கபடத்தை விட்டு யூதாவை இஸ்ரவேலின் திரும்ப மாட்டியா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும், திரும்ப மாட்டேன் என்கிறார்கள். ஆமென்.
அதில் திரும்ப மாட்டேன் என்ன இருதய கடினம், நீ என்ன தான் சொல்லு, என் தப்பு நானா பட்ட திருந்தவே மாட்டேன்று அவர்கள் அந்த முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி மட்டும் எத்தனையோ தீர்க்கதரிசி சொல்லியோ அவர்கள் இருதய கடினம் ஸ்டாப்பனாக இருக்காங்களாம். நான் திருந்த மாட்டேன், எனக்கு இந்த வழி தான் பிடிச்சிருக்கு. ஆமென். அதாவது உலகத்தில் ஒரு கோட்ரு இருக்குமா, தவறு செய்தவர்கள் அதை தவறு என்று உணர்ந்தால் எளிதில் திருந்து விடலாமா. எந்த தவறு செஞ்சவர்களும் ஆமாம் தவறு என்று முதலாவது புரிந்து கொண்டால், அதை தவறு என்று ஒத்துக்கொண்டால் அவளுக்கு திருந்துவதற்கு நிறைய வழிகள் உள்ளதான். ஆனால் தவறு செய்தவர்களோ பாவம் செய்தவர்களோ தான் செய்த தவறை தவறு என்று உணராவிட்டால் அவள் எப்பேற்பட்ட நம்ம சூழ்நிலை சொன்னாலும் அவங்களுக்கு திருத்தவே முடியாது, அவங்களுக்கு உணர்த்த கூட முடியாது. ஆமென். அப்போ இந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் யூதா ஜனங்கள் போயிட்டுருக்காங்க. என்ன, நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் இதை நான் செஞ்ச தப்பு இல்லை, நான் கரெக்டாக தான் செய்கிறேன்ற ஒரு காரணம், நான் திரும்ப மாட்டேன்னுங்கிற ஒரு பயங்கரமான ஸ்டெப்பனான சூழ்நிலை இருக்கிறான். ஆமென். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, மனஸ்தாபப்படுகிறவன் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் செய்த தப்புக்கு என்னம்மா மனஸ்தாபம் பண்ணல. நம்ம கூட ஒரு சின்ன யார் கேட்டால் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சாரிங்க, சாரி. ஏன் சாரி சொல்கிறேன், சின்ன ஒரு மனஸ்தாபம், உங்களுக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி, உங்களுக்கு தெரியாமல் இது நடந்துச்சு, ஒரு சாரி. ஆமென். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மனஸ்தாபம் கூட பட மாட்டுறாங்களா. ஆமென். அதை குறித்து தான் இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறதுங்க, ரொம்ப ஏக்கமாக 6ஆம் வசனத்தை சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 15:7 என்ன சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் விரும்புகிறது, எப்பா நீ பாவம் செஞ்சுட்ட, தப்பு செஞ்சுட்ட, யூதா விழுந்து போயிட்ட, இஸ்ரவேலில் விழுந்து போயிட்ட, பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி மனஸ்தாபப்பட்டேன், ஐயோ நான் பாவம் செய்தனே, ஐயோ நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், ஐயோ நான் மீறுதல் தான் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன், ஒரு விஷயம் நீ மனஸ்தாபப்பட மாட்டியா என்று மனஸ்தாபப்படுவதுடன் இல்லையே என்று தான் கர்த்தர் இயங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நாரை, என்னென்ன 5 விதமான பறவைகள், நாரை, காட்டுப்புறா, கொக்கு, தகவிலான் குருவி, இவைகள் எல்லாம் என்ன தான் காலத்தை அறிந்து செயல்படுகிறது. ஆமென். நம்மளுக்கு தெரியல, ஒரு சில பறவைகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி அதோடைய உறைவிடத்துக்கு ஒரு சீசனில் என்ன பண்ணும், அங்கேருந்து இங்கே கடந்து வரும், பல ஆயிரம் கிலோமீட்டர் சீசனுக்கு கடல் பகுதியில் தாண்டி வரும். ஆமென். அந்த 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 குருவிகளுக்கு கூட சீசன் இருக்குது. ஆமென். அவள் அந்த குஞ்சு பொறுத்து ஒரு சீசன், உணவு செய்கிறதுக்கு ஒரு சீசன், அந்தந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறது. ஆனால் என் ஜனங்களுக்கு, ஏன்னா குருவிகளுக்கு பறவைகளுக்கு எத்தனை அறிவு, 5 அறிவு. 5 அறிவுள்ள ஒரு பறவைகளுக்கு கூட காலம் தெரியுது. என்னது, நம்ம விழித்திருக்கிற காலம், நம்ம செயல்படுகிற காலம், நம்ம திரும்ப அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் திரும்ப போகிறதுக்கு சரியான வழி தெரியுமா. நம்ம வந்துட்டோம், திரும்ப அந்த போகிறதுக்கு என்ன சரியான வழி தெரியுமா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருப்பா, அந்த பறவைகள் கூட ஒரு இடத்துலேருந்து வருது, திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த இடத்துக்கு சரியாக போகுது. ஆமென். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் புதிதாக அந்த குடிப்போன வீட்டில் நாங்கள் வராண்டா இருக்குது, பால்கனிக்கு முன்னாடி பால்கனி, அந்த சிறிய ஒரு இடம், அந்த இடத்துல குருவி ஒரு கூண்டு கட்டியிருக்கு. நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது கூடு மட்டும் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 குருவிகள் அங்கே முட்டையிட்டது, அது கொஞ்சம் பொரிச்சது. அங்கே வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு பாட்டில் இடம், அவங்க ஜன்னலில் வழியாக வருவாங்க. கரெக்டாக அந்த குஞ்சு பொறுத்து அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அதுவே கூப்பிட்டு அவங்களை ஆகாரம் கொடுத்துட்டு வளர்ந்த பிறகு கூட்டிகிட்டு போயிடுச்சு. நானும் சட்டேன் இது ஒரு டைம் தான் நினச்சேன். திருப்பம் ஒரு 2 months கழித்து அதே கூடில் திரும்ப அதே இடத்துல அதே 2 முட்டைகளை இட்டு திரும்ப குஞ்சு பொறிச்சு அந்த 2வது குருவிகளும் சீசனில் பறந்து போச்சு. ஆமாம், எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இது எங்கேருந்தான் இடம் தெரியுது, எங்கேருந்தான் வந்தது, ஏன்னா எங்களை சுற்றி நிறைய மரங்கள், காலி இடங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த குருவிகள் 2 குருவி என்ன தெரியுது, நம்மளுக்குன்னு ஒரு இடம் உள்ளே என்ன பண்ணுது இருக்குது, அதில் தான் நம்ம செய்ய வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறப்ப அந்த பறவைகள் கூட அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, எங்கே போகணும், நம்ம எங்கே தங்கணும், எந்த இடத்துல வந்தோம், எந்த இடத்துல போகணும். ஆனால் யூதா ஜனம், நீ எங்கேருந்து வந்த ஒரு இடத்தை யோசித்து பார்த்தியா. ஆமென். உன்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், உன்னுடைய முன்னோர்கள் தாவீது, சாலமோன், யோசியா ராஜா, பர்ணங்கள், எத்தனை விதமான ராஜாக்கள் யூதா வம்சத்தில் இருந்தாங்க. ஆனாலும் நீ பழைய நிலைமையை திரும்பி கூட பார்க்க மாட்டே, திரும்ப மாட்டோம் என்கிற ஒன்று ஏக்கத்தை தான் கர்த்தர் இவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அடுத்த பகுதி நம்ம பார்க்க வரோம். 8ஆம் வசனம் 1 வசனம், கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிக்கும் முட்டாள்தனம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கும் முட்டாள். 8 இந்த வேத பறவைகளுக்கு என்னன்னா, நான் செய்யறது கரெக்ட். ஆமென். ஐ ஆம் த வைஸ் மேன், நான் செய்யறதான் ஞானி என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே மேலோங்கி இருந்ததா. ஆமென். ஏன்னா இவன் ஞானி என்று அவர்களுக்கு இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப பாவத்தை தான் செய்கிறான். ஆமென். வேதத்துக்கு ஒரு அறிவு இருந்தாலும் அதை வெறுத்து விட்டு திரும்ப திரும்ப தன் பாவத்துக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆனால் நம்ம யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போ இவருடைய ஞானம் எப்படி இருக்கிறதா,
எல்லாமே நான் செய்த கரெக்டு, நான் செய்கிற மாம்சவிதமான ஒரு ஞானங்கள், மாம்சவிதமான கிரிகள்லாம் இருந்தது. ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலேருந்து 29ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்ல, ஞானிகள் வெட்கப்படுத்த மட்டும் தான் நான் பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஒரு சில பேருக்கு என்னது, நான் வேதத்தில் தேறினேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறின பெருமைகள் இருக்கும், ஆனால் மீண்டும் மீண்டும் தவறை தான் செஞ்சு கொண்டிருப்பேன். ஆண்டவர் எப்பா நீ என்ன சொன்ன, எதுலேயும் பெருமை அப்படியேப்பட்ட ஞானத்தை அவமாக்கும்படிக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒருவனும் இதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. ஆமென். ஞானத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அடுத்த பகுதி நம்ம போகலாம். 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்புக்கு வரும் நியாய தீர்ப்பு. ஆமென். முன்னாடி தலைப்பு வந்து முட்டாள்தனம் பார்த்தோம். இது கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிப்பு வரும் நியாய தீர்ப்பு என்ற என்ன நியாய தீர்ப்பு நம்ம பார்க்கலாம். இதில் அந்த ஸ்திரீகள் என்னப்பட்டதுன்னா திருமணமான பெண்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு கூடியமான சில திருமணமான பெண்களை ஆனால் அந்நியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களை வந்து எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு சொந்த நிலம். ஆமென். யூதாக்கா இஸ்ரேலுக்கு ஆண்டவரில் ஒரு சட்டம் போட்டிருப்பாரு, உங்கள் நிலத்தின வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அது உங்களுக்குரியதுன்னு. ஆனால் தேவனுடைய கோபத்தின் விரக்தி என்ன, அந்த நிலத்தின் கூட நான் இன்னொருத்தவங்க வந்து அபகரித்து கொள்வான், அதற்கு கூட உனக்குன்னா உனக்கு சொந்தமாக இருக்காது என்று பயங்கரமான ஒரு காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் யாராக இருக்கலாம், இந்த தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் ஒவ்வொரு மட்டும் என்ன பண்ணால் பொய்யராக இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஏன் இந்த வசனங்கள் ஆண்டவர் இதே பார்த்திங்கன்னா நம்ம எரேமியா 6ஆம் அதிகாரம் 13-15 இதே தான் குறிப்பிட்டிருக்கோம். நான் படியா ஏன் அது அன்றைக்கி சொல்கிறாரு, திரும்ப சொல்லத்தையே ஏனென்றால் திரும்ப மீண்டும் மீண்டும் ஏன் கூறப்படுது என்றால் அதை வந்து எந்த விதமான வந்து ஒரு தற்செயலாக செய்ய வேண்டியவில்லையா, வேண்டுமென்றே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அது தவறு என்று தெரிந்தும் செய்கிறாங்க, தப்பு என்று தெரிந்தும் செய்கிறாங்க. தன்னுடைய ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் கூட என்ன மீண்டும் 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 தன்னுடைய பாவத்தை அவள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கூட என்ன பண்ணிட்டாங்க, பொய்யாக மாறிட்ட. ஏனென்றால் சமாதானம் இல்லாதிருந்தும் என்ன பண்ணுறாங்களோ சமாதானம், ஆமென், பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு கமிஷன் கூலி கொடுத்துட்டா பரவாயில்ல அண்ணன் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன்னாலும் தேவாலயத்துக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு பொருட்கள் ஒரு காணிக்கை அதிகம்னா இவங்களுக்கு கமிஷனாக ஒரு காணிக்கை கொடுத்துட்டா அதை வந்து என்ன பண்ணலாம், பரவாயில்ல நீ போகலாம், உன்னோட பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் ஆசாரியோட பொய்யராக மாறிவிட்டாங்களாமே. ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசிகளும் அவங்களுக்கு செய்த தீமையை தவறு என்று சொல்லவில்லை. ஆமாம், என்னதான் பாவம்னாலும் ஏனென்றால் ஒரு பயம், என்ன நம்மளே என்ன சொல்லிட போகிறாங்க சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, என்ன ஜனங்கள் குறித்து கவலை இல்லை, ஜனங்களை அவங்களுக்கு பிரியப்படுத்த மனதுள்ளவர்களாய் வந்து ஜனங்கள் எடுத்த பொய்யான காரியங்களை அவர்கள் வந்து செய்து கொண்டு வந்தாங்களா. ஆமேன். அது மட்டும் இல்லை 11ஆம் வசனத்தில் சொல்லி அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்களா, மேற்பூச்சாய் குணப்படுத்துகிறார்கள். ஆமேன். அல்லேலூயா. மேற்பூச்சாய் என்ன, யாராவது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு, அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு காயமாக கொஞ்சம் உள்காயம் என்றால் முதலாவது மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஆமேன். உள்ளே இருக்கிற மணல்கள் அந்த டஸ்ட்டுகள் எல்லாம் உள்ளே இருக்கும், அதை சுத்தம் செய்து விட்ட பிறகு தான் மேலே அவங்களுக்கு என்ன ஒரு தையல் போடுறோம் எந்த காரியம் செய்வாங்க. ஒரு வேலை உள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, உள்ள ஒரு மணல் இருக்குது, உள்ள ஒரு ஏதோ ஒரு துரும்பு இருக்கிறது, அதை வைத்து அவங்க மேல் பிடிச்சா தையல் போட்டுட்டா என்ன ஆகும், ஆமாம் செப்டிக் ஆகும். திரும்ப அது பெரிய ப்ராப்ளம். ஒரு நாள் எத்தனையோ பேருக்கு மாதிரி நடந்திருக்கு. ஆமாம். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளும் ஆசாரிகளும் அதான் பண்ணுறாங்களாம், வரவங்களுக்கு மேற்பூச்சா நல்லா இருக்கிறீங்களா ப்ரைஸ்லான்னு அவங்க பாவம் நீங்கள் போகலாம், அவங்க பாவம் பண்ணிக்க. அவர் ஏன் செய்கிறாங்க, என்ன தப்பு செய்கிறாங்க ஒருத்தருக்கும் கடிந்து அவர் உணர்த்தவே இல்லை. ஆமேன். எல்லாமே மேல்பூச்சாய் பண்ணதால் இன்றைக்கி அந்த காயம்னா என்கிட்ட பெருசாகி விளைவுகளுடைய கடைசி கட்டத்தை அந்த ஆபத்தை இன்றைக்கி அவர் சந்திக்கிறார். ஆமேன். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசிகளை மாஸ்டரில் அன்றைக்கி அவர் உண்மையை சொல்லிட்டு இருந்தால், ஏனென்றால் புண்ணை கிளறது என்ன ரொம்ப கடினம், ரொம்ப காயமான இருக்கிறதுலே அதுதான் கடினமான. ஏன்னா அவங்க டிஞ்சர் போட்டு என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அழுக்க எடுக்கிறத ஒரு செயல் வந்து நல்லது தான், ஆனால் அதை நிறைய பேர் மக்களே அதை அனுமதிப்பில்லை. ஆமேன். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தொடாதீங்க ப்ளீஸ் வலிக்கும், ஆனால் அதை செய்தால் தான் நல்லது. ஆனால் இந்த இஸ்ரவேலுக்கு அதை செய்ய இடம் கொடுக்கவும் இல்லையா, இந்த யூதா ஜனங்களும் அந்த தீர்க்கதரிசிகளும் ஆசாரிகளும் கூட அதை சொல்லவே இல்லையா, உள்ள ஒரு காயம் இருக்கப்பா எதுவுமே சொல்லலை, வந்தவர்களுக்கு மேல்பூச்சாய் ஒரு குணத்தை தான் சொன்னாங்க. ஆமேன். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன படலையா, வெட்கப்படவில்லை, நாணப்படவில்லை. ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், நாணம் என்ற இந்த சொல் வந்து ஆங்கிலத்தில் என்னென்னா அது வந்து முகம் சிவந்து போகுதல், அதாவது முகத்தை கொஞ்சம் வாடலாக வைத்து கொள்ளுதல். ஆமேன். அப்படியாப்பட்ட ஒரு அர்த்தத்தில் வந்து குறிப்பிடுது. நம்மளே சொல்லுமே, நம்மளை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க, சின்ன பிள்ளைங்களே பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, முகத்தில் கூட அந்த ரியாக்ஷனே இல்லை, தப்பு பண்ணிட்டேன்
அந்த ஏன்னா தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு சாரி வந்து டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதை கூட இல்லாமல் இஸ்ரவேல் தெம்பாக இருக்காங்களாம், எந்த ஒரு முகத்தில் கூட எந்த ஒரு வாடலை. அதை தான் குறித்து ஆண்டவர் வந்து ரொம்ப மனசை வருத்தப்பட்டு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசியப்பா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் முகத்தில் கூட அந்த அந்த நாணம் இல்லையே, நீ தவறு செஞ்சுட்டேன்ற ஒரு நாணம் இல்லையே. ஆமீன். ஏதாவது ஒரு குற்றத்தில் நம்ம அகப்பட்டவங்களை பார்த்தா என்ன சொல்கிறோம், உடனே முகத்தை மூடிட்டு போவாங்க. ஆமீன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மீடியாக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு வெக்கம், ஐயோ நான் குற்றப்பட்டேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போல்டாக நடந்துவாங்க. ஏனென்றால் அந்த தவறு செய்தவர்களுக்கு அந்த வெட்கம் கூட அவர்களுக்கு இல்லையே. அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் இது யூதா தள்ளப்பட்டது. ஆமேன். ஆனால் இதோட கடைசி முடிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறார் ஆண்டவர், யூதாவே நான் என்ன பண்ணுவேன்னு முற்றிலும் அழைத்து போடுவேன். நாம நல்லுலியா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வந்தது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து. ஆனால் இதற்கு பிறகு யூதா உன்னுடைய முற்றிலுமாக அழிவு. ஏன் இந்த அழிவு? ஆமே, யூதா ஜனம் ஆண்டவர் பிரியமான ஜனம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனம், ஆண்டவர் நேசித்த ஜனம், தாங்களது ஆண்டவரை சொந்தமாக தெய்வமான கொண்ட ஜனம் தான். ஏன் என்று இந்த முற்றிலும் அழிவு என்ற நம்ம காரியத்தை ஆண்டவர் இது நடப்பது பல 100 வருடம் சொல்லியிருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் நீங்கள் உபாகமத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் வசனம் வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஆசீர்வாதத்தின் வசனங்கள். 1ஆம் அதிகாரத்துலேருந்து 14. ஏன் நீ வந்து என்னோடய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் 15ஆம் வசனத்திலிருந்து 68வது வசனத்துக்கு சாபங்கள். ஒருவேளை நீ என் வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை விட்டால், ஒருவேளை நீ வசனத்துக்கு என்னை விட்டு நீ நிராகரித்தால் உனக்கு இந்த சாபங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கார். நம்ம உபாகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அல்லையா. அப்போ இதில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தா உன்னோட கூட சபிக்கப்பட்டு மாவு பேசுகிற உன்னோட வாழ்க்கை, உன்னுடைய நிலங்கும் திராட்சை செடிகள் இங்கே போடப்பட்ட அநேக காரியங்கள் எல்லாருடைய விளைவுகளும் அங்கே கூறப்பட்டிருக்கும். நாமே அப்போ ஏன் யூதா ஜனங்க இந்த முடிவு, அதில் அந்நிய தேவர்களை நாடி ஆண்டவர் விட்டு விலகி ஆண்டோட வார்த்தையை விட்டு விலகி போனதால தான் இன்றைக்கி இந்த முற்றிலுமான அழிவு. ஆமே நல்லுலையா. அப்போ இன்றைக்கு கூட நம்ம வந்து நினைத்துக்கொள்ளும், ஒரு வேளை நம்ம ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த நம்மளுக்கு பாடுகள், ஏன் இந்த நெருக்கம், ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம ஆண்டவர் விட்டு விலகுதானே இந்த சாபம். ஆமாம். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வருகிறது நன்மையான ஈவு தான். ஆமேன். ஒருவர் கடிந்து கொள்ளுகிறோர் அல்ல. ஆமேன். ஆனால் நம்ம ஆண்டவர் விட்டு விலகும்போது நமக்கே அறியாமல் அந்த காரியங்கள் நம்மளுக்கு நடைபெறுகிறது. அடுத்த ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அரணான பட்டணத்திற்கு தப்பி ஓடுதல், அமைதியும் சமாதானத்தையும் தேடுதல். ஆமேன். அரணான பட்டணத்திற்கு தப்பி ஓடுதல், அமைதியும் சமாதானத்தையும் தேடுதல் என்ற தலைப்பை நான் பார்க்க போகிறோம். 14லேருந்து 17. அப்போ என்னென்ன சொல்கிறாங்க, இவர்கள் என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் சமாதானத்துக்கு காத்திருந்தோம், எனக்கு என்ன எங்கள் சுகமே கிடைக்கல, எங்கள் நிம்மதியே இல்லை, சமாதானம். ஆமேன். ஆனால் என்ன பண்ணல, இவங்க திருந்தவும் இல்லை, மனசும் திரும்பலை. இவர்களுக்கு வழி நடத்தின ஆசாரிய தீர்க்கதரிசிகளும் இவர் செய்த தவறுன்னு சொல்ல, அதனால் என்ன பண்ணல, இவங்களுக்கு செய்த தவறே சொல்ல. ஆனால் ஆண்டவரை மட்டும் திரும்ப கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு நிம்மதி இல்லையே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த காரியம். ஆமேன். அல்லேலூயா. அப்போது ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கலாம், முன்னாடி அந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஒருவேளை இவர்களுக்கு தீமைன்னு சொல்லிட்டு இருந்தால், ஒருவேளை எனக்கு சமாதானம் தேடுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்திருக்கும். ஆமாம், ஏன் அன்றைக்கி கூட தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, ஆசாரியர்கள் சொன்னாங்க, என்ன நாம் செய்த பாவத்துக்கெல்லாம் என்னது, நான் இப்போ பண்ணுகிற பாடுகளுக்கெல்லாம் யார் காரணம், ஒருவேளை நாம் தான் காரணமாக இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி ஆசாரியர் என்ன பண்ணாங்க, செய்யாமல் போனது இன்றைக்கி கடைசி கட்டத்தில் ஆண்டவரே இவர்கள் குற்றப்படுத்துகிறாள். எனக்கு ஏன், நான் ஏன் எனக்கு சமாதானம் இல்லாமே. இதை தான் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 10 வரைக்கும் நம்ம வாசிடலாம். எசேக்கியேல் 33 1லேருந்து 10 வரைக்கும். இது வந்து முதலாவது பகுதியை நான் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, ஏனென்றால் நம்ம 7ஆம் வசனத்தில் நம்ம 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லிக்கிறதுனா, நான் உன்னை ஜனங்களுக்கு எப்படி வைத்தேன், நான் காவற்காரனாக வைத்தேன். நாமே அப்போது ஒரு ஏன்னா இப்போ தான் மதில் சவர்கள், அப்போ வந்து ஒரு பட்டத்துக்கு மதில் சவர் இருக்கும். மதில் சவர்னால் காவல்காரர்கள் இருப்பாங்க. தூரத்துலேருந்து ஏதாவது எதிரி பட்டணம் வந்தால் இந்த காவற்காரர் இப்போ இருக்கிற அங்கேருந்து பார்ப்பாங்க, ஏன்னா பட்டணத்தை சூழ்ந்து எதிரி வராங்க. ஆமீன். ஆண்டவர் நம்மளை எல்லோரும் காவற்காரனை வைத்திருக்கிறான். சொல்கிற எதிரி ஆனால் பட்டயம் வருது, அந்த நியூஸை மக்களுக்கு திரும்பி இங்கே பார்க்குற நியூஸை திரும்ப இங்கே சொல்லுங்கப்பா, எதிரி வரான், பட்டயம் வருது, ஆபத்து வருது, நீங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா அந்த வாசல்கள் வந்து ஓப்பனாக இருக்கும். வாசலை ஓப்பன் பண்ணிட்டு நான் டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக இருங்க, உங்களுக்கு காண செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதை அவர்கள் கேட்டு
ஆமாம் இவர் காவல்காரர் சொல்லிட்டாரு கேட்டு மனஸ்தாபப்பட்டு கேட்டு கீழ்ப்படிந்து அவங்கள தான் செய்து கொண்டால் எதிரி வரும்போது இவங்களை தாக்க முடியாது, இவங்களை பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆமென். அதில் ஒருவேளை அந்த கேட்டு இவன் சொல்கிறத கேட்டோம் அவன் கேட்காம போயிட்டானா ஆண்டவர் இந்த காவல்காரங்க மட்டும் உன்னை நான் கேட்க மாட்டேன்றார். உன்னை நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, உன் கடமை செஞ்சுட்ட. எதிரி வந்தான், எதிரி வர்றது நீ சொன்ன, ஆனால் சொன்னாலும் இந்த ஜனம் என்ன பண்ணல வந்து கேட்கலாம். ஆனால் நீங்கள் பின்வர பகுதியில் டைம் இல்லை நான் சொல்லிடுறேன். பின்வர பகுதியில் படித்து வந்த சொல்லும் பட்டயம் வர்றதை இந்த காவல்காரன் நீ மக்களுக்கு எச்சரிக்கலைன்னா பட்டயம் வருது நீ ஒரு விஷயம் சொல்லலைன்னா இந்த ஜனங்கள் ஒரு வேளை அழியப்பட்டாங்கன்னா அந்த ரத்த பழியை நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜனங்களுக்கு காவற்காரனாக வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியக்காரராக ஊழியம் செய்கிற நம்முடைய கடமை என்ன, அவங்களை தவறு செய்யும்போது பாவத்தை செய்யும்போது இது தவறு இது பாவம் என்று நாம் உணர்த்துவது நம்முடைய தலையாய கடமை. ஒருவேளை அந்த தவறை செய்தவர்களை மனம் திரும்பினார்கள்னா அந்த ரத்தப்பழி நம்மளுக்கு இல்லாமல் அவன் மனம் திருவிழா பண்ணுவான். ஒரு வேளை நம்ம அவன் செய்கிற தவறு என்று சொல்லாமல் நம்ம மேற்பூச்சாய் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்லைங்க சொல்லிவிட்டு நம்ம அவங்களை மேற்பூச்சா சொன்னோம்னா அவன் ஒரு வேளை அந்த பாவத்தினால் அழிந்து போனால் தான் அந்த ரத்தப்பழி ஆண்டவர் நம்ம மேலே கேட்பான்றார். ஆமென். அப்போ இன்றைக்கி யூதா ஜனங்கள் இவ்வளோ பெரிய கொடூரமான சூழ்நிலை, இவ்வளோ ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஏன் அது ஒரு காரணம், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஒரு காரணம். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க மிகவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறார்கள். நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் இருக்கும். நாடு கடத்தப்பட்ட யூதாவின் தரிசனம். இது என்ன காரியம்னா, இந்த பேர் அழிவு தஞ்ச பாபிலோன படையெடுப்பு தொடர்ந்து ஏற்பட்ட சோகத்தை எரேமியா என்ன பண்ணால் தீர்க்க தரிசனமாக காணுகிறான். பாபிலோன் படை இவங்க வந்துட்டு எல்லாம் அடிமைகளாக பிடிக்கப்பட்டாங்க, எல்லாமே அடிமைகளாக மாறிட்டாங்க. மாறின பிறகு இந்த நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் யூதா ஜனங்கள் ஒருத்தருமே இல்லை. அந்த சூழ்நிலை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் ஒரு கலக்கமான சூழ்நிலை. ஆமென். என்ன சொல்கிற 20ஆம் வசனத்தில், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் சென்றது, ஆனால் நாமும் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படவில்லை. என்ன சொல்கிறேன்னா, ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் எப்பா ஒரு சீசன் நம்ம மாதங்கள் சொல்கிறோம், அந்த காலத்தில் ஒரு சீசன் எப்பா இந்த சீசன்லேயாவது மனம் திரும்பமாட்டான், அந்த சீசன்லேயாவது மனம் திரும்பமாட்டியான், அடுத்த சீசன்லாம் வரமாட்டியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏக்கம் கொண்டே இருக்கிறார். ஆனால் காலங்கள் எத்தனை காலங்கள் மாறினாலும் யூதா ஜனங்கள் தங்களை பிடிவாதத்திலே இருக்கிறான். ஏன் நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் செய்த தவறுக்கு மனஸ்தாபம் கூட பட மாட்டேன் என்ற ஒரு அரகட்டான ஒரு டெரிபிளான ஒரு சூழ்நிலையில் யூதா ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம அடுத்தபடியாக கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம். 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கருக்கரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? அல்லேலூயா. இதை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆமென் தேவன் பேசுகிற ஒரு காரையில் ஆண்டோடைய ஹார்ட், ஆண்டோடைய இருதயம். ஆமென். எவ்வளவாய் நம்ம பாடுபட்டிருக்கலாமே. பெண் பிள்ளைகளை வளர்த்துனா சாதாரண காரில் ஆண்டவர் என்ன இவங்களை சொல்லுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஒரு காயப்பட்டிருப்பார்ல. என் குமாரத்தி நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, பாபிலோன் சிறைப்பிடிச்சு போட்டால் உன்னுடைய மனைவி உன்னுடைய பெண் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, லேண்டில் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நீ காயப்பட்ட, உன்னுடைய காயத்தினால நானும் காயப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் இவங்களை தண்டிப்பது, இவர்களை அதாவது அறிவுரை இவங்களை சொல்லி திருத்துவதற்காக தான் செய்கிறாரு. ஆனாலும் இவங்களை திருந்தாமல் போயிடறான். ஹல்லேலூயா. அப்போ என் குமாரத்தி என்று ஆண்டவர் எவ்வளோ பாசமாக எவ்வளோ நேசமாக வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள்லாம் விட மறுதளித்து போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது சொல்கிறாரு, நீயும் காயப்பட்ட, அதான் நானே பண்ணுறேன், நானும் காயப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எபிரேயர் நம்ம 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லலாம், இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நானும் காயப்பட்டேன் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போது சிலுவையில் அறைய என்ன பண்ணாங்க, சிலுவையில் மீண்டும் அறையிறாங்களா. ஆமென். யாரெல்லாம் வாண்டடாக பாவத்தை செய்கிறார்களோ, மீறுதலை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து மீண்டும் சிலுவையில் அறைகிறார். ஆமென். நம்மளுக்கு ஒரு பாடல் தெரியும், சிலுவை நாதர் இயேசுவின் அந்த பாடலில் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒரு வரிகள் இருக்கும், என் கைகளில் பாவம் செய்தால் அவர் தம் கையின் காயங்கள் பார்க்குறான். ஏன் மகனே, நீ அந்த கையினால் பாவம் செய்யக்கூடாது, நான் காயப்பட்டிருக்கிறேன்,
ஆனால் திரும்ப அந்த பாவத்தை சரி. ஆமேன். நம்மளோட பாவத்துக்கு விரைந்தோடும் கால்கள், பாவத்துக்காக விரைந்தோட பாவம் செய்ய கால்கள் போகும்போது ஆண்டவர் தம் காலையில் காயத்தை பார்க்குறாராம். ஏன் மகனே, நீ பாவத்தில் உன் கால்கள் ஓடக்கூடாது என்பதற்காக தான் நான் என்ன பண்ணுறேன், காலில் செல்லு. ஆனால் நீ என்ன பண்ணுற, திரும்ப அந்த காயத்தை மீண்டும் மீண்டும் இந்த காயத்தை எனக்கு அறைகிறான்னு சொல்லுகிறேன். ஆமே, நல்லலையா? ஒரு சில பேர் நினச்சிப்பா, நான் தானே தப்பு செய்கிறேன், அவருக்கு என்ன பிரச்சனை? ஆமே, நான் தானே தப்பு செய்ய. இல்லை அன்பான கிறிஸ்துவர்களானே, நாம் ஒரு தவறு செய்யும் போதும் அவரும் காயப்படுகிறார். ஆமே. அதாவது அந்த கரித்து இருக்கிற என்ற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவரோட அழுது கண்கள்லாம் ஒரு மாதிரி பிளாக்காக ஒரு கருப்பாயிடும். ஏன்? அவருடைய அழுகை கண்ணீர் வடித்து நான் ஒரு சில பேர் ஏனென்றால் ரொம்ப க்ளோஸாக மரணம் அவங்களாம் ஏற்றுக்கொள்ள பல நாட்கள் ஒரு சில மாதங்கள் அழுது அவரோட கண்கள் கருத்து போயிருக்கான். ஆமேன். அப்போ ஆண்டவருடைய நிலை அந்த அளவுக்கு ஏங்கி புலம்பி ஒரு அழுகிற ஒரு சூழ்நிலை. என் மகனை, என் குமாரத்தையே நீ என்ன பண்ணிட்ட, எழுத போட்டே, என்னுடைய குமாரத்தை என்ன பண்ணிட்டேன், நீ இடறிப்பட்டு என்னோட குமாரத்தை உன்னை என்ன பண்ணிட்டேன், இன்னொரு நாடுகளை ஒப்பு கொடுத்தன்னு சொல்லிட்டு மிகவும் தேவன் அவர்களை என்ன பண்ணுறாரு, மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியத்துக்கு கடைசி பாட நம்ம பார்க்குறோம். நாடு கடத்தப்பட்டவர்கள் சூழ்நிலை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணலாம், அதாவது கீலேயாத்தின் தைலம் இல்லையோன்னு சொல்லுகிறார். கீலேயாத்துன்றது யோர்தான் நதிக்கு இருக்கிற ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு மரம் அல்லது ஒரு செடி ஒரு வகையாக இருக்கலாம். அதுலேருந்து காணப்படுற அந்த பிசின் தைலத்தை உபயோகம் என்ன வியாதியாதான் சுகமளிக்கிற ஒரு கிருபை அந்த தைலத்தில் இருந்தது. ஆமென். ஆனால் இப்போ யோர்தானும் இல்லை, இஸ்ரவேலையும் இல்லை. ஆனால் இவங்க எங்கே போயிட்டாங்க, பாபிலோன் போயிட்டாங்க. நீ பாபிலோன் வந்துட்டே உனக்கு சுகப்படுத்துறது கூட என்ன பண்ணல, ஒரு வைத்தியில் பிசின் தைலம் கூட இல்லையே, உனக்கு காயப்பட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு சுகம் படுறது கூட எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லையான்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய இருதயத்தின் கடைசியான காரியங்களை நம்ம சொல்லுகிறார். ஆமேன். அப்போ இதுலேருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வருகிறார்? ஆமேன். இந்த அதிகாரத்துலேருந்து ஆண்டவர் உன்னே தான் சொல்லு, மகனே நீ செய்த தவறுக்கு மனஸ்தாபப்படு. ஆமேன். நீ தவறு செஞ்சுட்ட, பாவம் செஞ்சுட்ட, என்னுடைய விக்கிரகத்தை என்னை விட்டு விலகி வைக்கிறத வணங்கிட்ட. ஆனால் ஒரு வேளை நீ மனஸ்தாபப்பட்டே என்றால் உனக்கு அந்த பட்டணத்துக்கு இது விலக்கு. ஆனால் நீ மனஸ்தாபே படாவிட்டால் உனக்கு ஆபத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ என்னோட ஐக்கியப்பட்டிருக்கான்னு சொல்கிற. ஆமென். நீ என்ன பண்ணுற, என்னோட ஐக்கியப்பட்டிருன்னு சொல்லுகிற, ஆனால் நீ சத்தியத்தின்படி நடக்கலைன்னா அது பொய் சொல்லுகிறா இருப்ப. நான் அவரோட ஒளியில் நடந்து ஐக்கப்பட்டிருப்பேன். அவனுடைய குமாரன் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளே சுத்திகரிக்க. ஆமென். 8ஆம் வசனம் சொல்லுது, ஆனால் நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஏன்? ஆண்டவருடைய குமாரன் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது, சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அரைக்கோல் விடுக்கிற கடைசி சான்ஸ். மகனே நீ தப்பு செஞ்சுட்ட, ஆமாம் என்ன பரவாயில்ல இல்லை, ஆனால் நீ மனஸ்தாபப்பட்டு ஒரு மனம் திரும்புகிறாயா? ஆமேன். நீ மனஸ்தாபப்பட்டு திரும்ப என்னிடத்துக்கு வருகிறாயா? நீ செய்த தவறை உணர்கிறாயா என்று கர்த்தர் நம்மளை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆமேன். இன்று ஒரு விஷயம் நம்ம எழுந்திருந்து ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே இன்று நான் மனஸ்தாபப்படுகிறேன்ப்பா. ஆண்டவரே இன்று நான் செய்த தவறுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்குறப்பா. இன்று நான் செய்த காரியத்துக்கு ஆண்டவரே என்னை முழுவதுமாக நான் வருந்துகிறேன்ப்பா. நான் செய்த தவறுக்கு நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துக்குள்ள நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலம் பொல்லாதது என்ற பாடலை கர்த்தர் நம்ம பாடி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மகனே ப்ளீஸ், உன்னை ரட்சிக்க நான் கூடவே இருக்கிறேன். மனம் திரும்பி நீ வாழதான் உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நாம் எப்படியாப்பட்ட தவறு இருந்தாலும், இன்னைக்கு நம்ம ஒருவேளை எப்படியாப்பட்ட மீறுதல் இருந்தாலும், ஒரு நம்மளை ஆண்டவர் சமத்து ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நான் செய்த பாவத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறப்பா, என்ன மன்னிங்க சொல்லலாம். ஒருவேளை நம்ம பாவத்தை செய்து கொண்டிருப்போம், அது மிகவும் தவறு. ஒருவேளை நாம் செய்த தவறு பாவத்திலே நான் நிலைத்திருந்தால் அதுவும் நம்மளுக்கு மிகவும் ஒரு கொடிதான காரியமாக இருக்கிறது. இன்று கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் இன்று காத்து வருகிறார். இன்று வாக்கு அளித்தவர் இன்று காத்து வருகிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, எரேமியா 8வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரேப்பா. அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எரேமியா 8வது அதிகாரம் 6வது வசனம். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யார்த்தகம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த யூத மக்களை இந்த பொல்லாப்பு செய்தது நிமித்தம் நான் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்க யாருமே என்ன கவனிக்கல. நான் அவர்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாருமே நீதியாய் பேசவில்லை. அவங்க தனக்குத்தானே சுயநீதியாய் பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன அப்படி பாவம் செய்துட்டேன், நான் சரியான வழியில தானே போய் கொண்டு இருக்கிறேன், நான் எந்த பொல்லாப்பும் செய்யலையேன்னு அவங்க மனஸ்தாபப்படுகிறவர் கூட அங்க ஒருவனை நான் காணவில்லை. அவர்கள் வேகமாய் பொல்லாப்புக்கு விரைந்து குதிரையை போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை இந்த மக்களை போல நம்ம குருட்டாட்டத்தினால கட்டப்பட்டு இருக்கோமா? இந்த ஜனங்கள் செய்வது பாவம் என்று தெரிந்தும் இந்த ஜனங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் ஒருவர் கூட நான் செய்வது பாவம் தான் அவர்கள் மனஸ்தாபமே படல. அவர்கள் பொல்லாப்பு செய்ய தீவிர்த்து சென்று கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள்ல கர்த்தர் என்னோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. என் மகளே, இதோ நீயும் இப்படிப்பட்ட குருட்டாட்டத்தினால நீ கட்டப்பட்டு இருக்கிறியா? நீ செய்கிற காரியம் என்னவென்று தெரியாம உன்னை நீயே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாயா என்று இந்த நாளிலும் கூட நம்ம அநேக பேர் இப்படிதான் இந்த குருட்டாட்டத்தின் ஆவியினால கட்டப்பட்டு இருக்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு சுயநீதி இருக்கும். நான் சரியான பாதையில தானே நான் போறேன், நான் சரியா தானே நான் நடந்து கொள்றேன், நான் யாரையுமே நான் ஏமாத்தலையேன்னு. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, நமக்குள்ளும் பாவம் இருக்கு. நம்மை நிறைய நாட்கள்ல நம்மை நாமே ஏமாற்று கொள்கிறோம், நம்ம வஞ்சித்து கொள்கிறோம். அது மாத்திரம் அல்ல, பிறரையும் நம்ம அநேக நேரத்துல காயப்படுத்தினது உண்டு.
நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்பாக போய் அவர்களை பற்றி கபடமாய் பேசினது உண்டு. அநேக நேரத்தில் பொய்யான சாட்சிகள் சொன்னது உண்டு. அநேக நேரத்தில் மற்றவங்களை வஞ்சித்து அவங்களுடைய காரியத்திற்காக அவங்களை ஏமாற்றினது உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எவ்வளவு நாள் இந்த குருட்டாட்டத்தின் பாதையில நீ போக போகிறாய்? எவ்வளவு நாள் இந்த குருட்டாட்டமான காரியங்களை நீ செய்து கொண்டே இருக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஒருவேளை நம்ம கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால், இல்ல மறைமுகமான பாவங்கள், இல்ல மறைமுகமான செயல்கள் கர்த்தரையும் நம்மை விட்டு தூரப்படுத்துகிற போல கர்த்தரை அவர் மனம் நோகடிக்கும் படி ஏதாவது காரியம் நம்மிடத்தில் இருந்தால், இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை கவனமாய் நீ பேசுவதை கேட்டு கொண்டிருக்கிறேன், நீ என்னிடத்துல மனம் திரும்ப மாட்டியான்னு கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். முதலாவது என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். நான் அநேக நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கஷ்டப்படுத்தினது உண்டு. என்னுடைய செயல்னால, என்னுடைய வார்த்தையினால, பொல்லாப்பான வழிகள்னால அவர் அநேக நேரத்துல நான் காயப்படுத்தி இருக்கிறேன். இந்த நேரத்துல என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட செயல்கள் ஏதாவது செய்திருந்தா ஒரு நிமிடம் நீங்க எழுந்து முன்பாக வரும்படிக்கு உங்களை நான் மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம ஒப்புரவாக போகிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட குருட்டாட்டத்தின் ஆவிகள், வஞ்சிக்கின்ற ஆவிகள், எங்களையே நாங்க வஞ்சித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து கொண்டு உம்மை விட்டு தூரப்படுத்துகிற செயல்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கன்னு நம்ம இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடு. அப்பா பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில அப்பா நாங்க விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில நீங்க எங்களோடு கூட இடைபெறுங்கப்பா. நீங்க எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ நாட்கள்ல அப்பா உம்மை கஷ்டப்படுத்தி விட்டு அப்பா நாங்க இப்படிப்பட்ட பொல்லாப்பான வழிகள்ல நாங்கள் நடந்தது உண்டு ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல இந்த நிமிடம் நாங்க உங்களிடத்துல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை நீங்க கட்டளை இடுங்கப்பா. நாங்க உண்மையாய் நாங்கள் மனம் திரும்ப அப்பா, உண்மையாய் ஆண்டவரே இந்த நாள்ல நாங்கள் புதிதாக்கப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா குற்றங்கள் அப்பா, நியாயங்கள், எல்லா மீறுதல்கள், எல்லா பாவங்களையும் ஒரு விசையாக எடுத்து போடுங்கப்பா. இனி இந்த குருட்டாட்டத்தின் ஆவி எங்களை பிடிக்காதபடிக்கு அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா இது வரைக்கும் நாங்க
செய்த செயல்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா அநேக நாள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வார்த்தையினால நாங்க உங்களை காயப்படுத்திருக்கோம்ப்பா. அப்பா இந்த வேளையில நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே எந்த குருட்டாட்டமும் ஆண்டவரே அப்பா எங்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே இனி நாங்கள் வீண் சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஓ ரீபாலாபா ஷபாகரபா இந்த வேளையில அப்பா நீங்க எங்களோடு கூட நீங்க இடை பெற்று கொண்டிருப்பதற்காக ஓ ரீகாரபாபாலா ஷபரிபாகரபா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க புதுப்பித்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஓ ரீகாபா ரீபாலாபா ஷபாகரபா எங்களுடைய சிந்தையை நீங்க மாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில கூட எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் கர்த்தர். இந்த நாள்ல எங்களுக்கு மனம் திரும்புதலின் இருதயத்தை நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்மளுடைய கண்கள்ல நம்ம கைகளை வைத்துக் கொள்ளலாம். இந்த நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படுகிற இந்த குருட்டாட்டத்தின் ஆவிய வஞ்சிக்கின்ற ஆவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க எடுத்து போடுகிறோம். ஆமென். நீங்க எடுத்து நீங்க தூரமா போடுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த நாள்ல ஒரு மனம் திரும்புதலை நம்மளுக்கு கட்டளையிடுவார். ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.